லூக்கா 5வது அதிகாரத்திலேருந்து நம்ம வந்து ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். லூக்கா 5:4-5 வசனங்களை வாசிக்கிறீங்களா? அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. போதும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களோடு கூட இடைப்படுவாராக. அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆழத்தில் கொண்டு வலைகளை போடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஸ்தோத்திரம். அதுக்கு அப்படி கீழ்ப்படிந்தாங்க. ஹல்லேலூயா. ஸோ இந்த மெசேஜ் வந்து எப்படி அப்படின்னா, உங்களோட திங்கிங், உங்களோட பிளானு, உங்களோட வே, சரியா, உங்களோட வழி, இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா கர்த்தரை நம்பணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கே வந்து பேதுருவோட வழி, பேதுருவோட திங்கிங், பேதுருவோட பிளானு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா வந்து ராம் முழுதும் என்ன பண்ணியிருக்காங்க, பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. அவங்க பல்வேறு முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் மீன் அவங்களால பிடிக்க முடியல. ஸோ நீங்களும் பல முயற்சிகளை உங்களுடைய வாழ்க்கையில் எடுக்கலாம். நீங்கள் உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கிறீங்களோ அதில் வந்து நீங்கள் வந்து பெரிய ஆளாக இருக்கலாம். அதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், பல முயற்சிகள் எடுத்திருக்கலாம், பிரயாசப்பட்டிருக்கலாம். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. இவ்வளோ பண்ணியும் நம்மளால் இந்த கிரேடு வாங்க முடியலையே, இவ்வளோ செய்தும் நம்மளால் டாப்புக்கு வர முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறப்போ நீங்கள் வந்து நம்ப வேண்டிய ஒரே ஆள் ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் உங்களுடைய வழிகளெல்லாம் நீங்கள் வந்து ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார், பார்த்துக்கொள்வார். உங்களுக்கு காரியத்தை அவர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. சங்கீதம் 37:5 அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஸ்தோத்திரம். இங்கே வந்து சீமோன் பேதுருக்கிட்ட ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, வலைகளை என்ன பண்ணுங்கள், ஆழத்தில், அந்த படகு ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்களுடைய வலைகளை போடுங்க அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து சொல்கிறாரு. ஸோ பேதுரு வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவரோட ஃபெயிலியரை கர்த்தர்கிட்ட அப்படி ஒப்புக்கொண்டார். அப்படி தானே நம்மளும் அப்படி தான் இருக்கணும். நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், தோல்வி அடைகிறோம், நம்முடைய முயற்சியில் நம்ம தோல்வி அடைகிறோம் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒத்துக்கணும். ஆண்டவரே, நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், என்னுடைய முயற்சியில் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும். இங்கே அப்படி தான் பேதுரு வந்து என்ன பண்ணுறாரு, தோல்வி அடைந்ததை அவர் வந்து ஒப்புக்கொள்கிறார். 5ஆம் வசனத்தில், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஒரு ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன் வந்து இப்படி சொல்கிறார். அவரால் மீன் பிடிக்க முடியாதுன்னெலாம் கிடையாது. அவர் வந்து பயங்கரமாக மீன் பிடிக்கிறவர். ஸோ பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். மீன், நாங்களாம் பாண்டிச்சேரியில் 2 வருஷம் இருக்கும்போது அங்கே பாண்டி மெரினாவுக்கு போயிருக்கிறோம். அப்போ இந்த மீன் பிடிக்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்துருக்குறோம். வலைகளை போட்டு 1-2 மீன் கிடைச்சாலும் அவங்க வந்து அந்த முயற்சியை கைவிட மாட்டாங்க. தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க, பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் படகுல போய் பிடிக்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்துருக்குறோம். அவங்க பயங்கரமாக பிரயாசப்பட்டு என்ன பண்ணுவாங்க, மீன் பிடிப்பாங்க. அதை வந்து அந்த ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன் வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொள்கிறது வந்து பெரிய விஷயம். நீங்கள் ஒரு ஃபீல்டில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறீங்க, ஆனால் அதில் வந்து நீங்கள் தோல்வி அடைகிறீங்க. அப்படிங்கிறப்ப அந்த தோல்வியை என்ன பண்ணணும், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒப்புக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி நீங்கள் வந்து ஒப்புக்கொண்டீங்கன்னா நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவருக்கு முன்னால் என்ன பண்ணக்கூடாது, நானும் இதுலேயும் தோற்று போகலையே, எல்லாம் குப்புற விழுந்தாலும் மீசையில் எல்லாம் ஒன்றும் ஒட்டலையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்லாம் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆண்டவர்கிட்ட உங்களுடைய ஃபெயிலியரை என்ன பண்ணணும், நீங்கள் வந்து கன்ஃபஸ் பண்ணணும். ஆண்டவரே, நான் இப்படி ஒரு முயற்சி எடுத்தேன், நான் தோத்துட்டேன், எனக்கு வெற்றியை தாங்க, என்னோடய காரியத்தை வாய்க்க செய்யுங்க ஆண்டவரே அப்படி சொல்லி என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் வந்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ அப்போஸ்தலனாகிய இங்கே பேதுரு வந்து என்ன பண்ணுறாரு, ஷீஷராக இருக்கிறாரு. அவர் வந்து ஆண்டவர்கிட்ட கன்ஃபஸ் பண்ணிடுறாரு, ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. சில பேர் நைட்டு முழுவதும் நல்லா படிப்பாங்க,
காலையில் பார்த்தா ஒன்றுமே ஞாபகம் இல்லாத மாதிரியே இருக்கும். நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்க, நல்லா படிக்கிறீங்க. காலையில் நான் அது மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் ஃபீவர்லாம் வந்துடும். பயம், அவ்வளோ பயமாக இருக்கும். எக்ஸாம்னாலே ரொம்ப பயம், ஃபீவர்லாம் வந்துருக்கும். இப்போ என்னோடய சின்ன பொண்ணு அப்படி இருக்கிறா. அவளுக்கு ஏதாச்சும் எக்ஸாம் அப்படின்னா உடனே ஃபீவர் வந்துடுது. ஏதாச்சும் ஸ்டேஜில் ஏறி ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா ஃபீவர் வந்துடும், பயம் வந்துடும். இதெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட கன்ஃபஸ் பண்ணிடணும். அல்லேலூயா. என்னால் முடியல, நான் நைட்டு ஃபுல்லாக பிரயாசப்பட்டேன், நல்லா படித்தேன், ஆனால் காலையில் எனக்கு ஒன்றுமே ஞாபகத்தில் இல்லை. வேலை செய்கிறவங்க நீங்கள் பல்வேறு முயற்சிகள் எடுத்து நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அதுலேயும் நீங்கள் தோல்வி அடைஞ்சால் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், கன்ஃபஸ் பண்ண தவறக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, ஐ ட்ரைட் மை பெஸ்ட் பட் ஐ ஃபெயில்டு அப்படி சொல்லணும். ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது ஆண்டவர் வந்து உங்களை ப்ளஸ் பண்ணுறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். நீங்கள் ஒன்றுமே வந்து சொல்லாமல், ஆண்டவர்கிட்ட எதுவுமே சொல்லாமல் நீங்கள் ஃபெயில் ஆனது, நீங்கள் முயற்சி எடுத்தது எதுவுமே ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லலை அப்படின்னா ஆண்டவர் எப்படி உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? இந்த முயற்சி எடுத்தேன், அதில் நான் தோற்று போயிட்டேன். நீங்கள் ஜெயிச்சிட்டாலும் ஆண்டவர்கிட்ட வந்து என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். தோற்று போனால் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, காரியத்தை வாய்க்கு செய்யுங்க அப்படி. ஸோ பேதுரு வந்து என்ன பண்ணார், கன்ஃபஸ் பண்ணார், அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகுன்னா, ஈவன் த ப்ரோஸ் ஃபிஷ், அதாவது ப்ரொஃபஷ்னல் ஃபிஷர்மேன், அவர் வந்து என்ன பண்ணார், ஹீ வில் ட்ரை டே அண்ட் நைட் பட் ஹீ வில் கேட்ச் நத்திங். அந்த மாதிரி சூழ்நிலை சில நேரம் வரத்தான் செய்யும். நல்லா மேக்ஸ் நல்லா போடுறவங்க இருப்பாங்க, மேக்ஸில் வந்து சென்டம் எடுக்கிறவங்க இருப்பாங்க. சில நேரம் அப்படிப்பட்டவங்களுக்கே சில நேரம் வந்து என்ன ஆகுன்னா, 1 மார்க் 2 மார்க்கில் சென்டம் என்ன பண்ணிடுவாங்க, தவற விட்டுருவாங்க. அவங்க ப்ரொஃபஷனல் சம் சால்வராக இருப்பாங்க, அவங்களால சால்வ் பண்ண முடியாத சம்மே இருக்காது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்களும் சில நேரம் சென்டமை 1-2 மார்க்கில் என்ன பண்ணுவாங்க, தவற விடுவாங்க. அது வந்து எல்லாருக்கும் நடக்கிறது தான். நம்ம நல்ல முயற்சி எடுக்கிறது, நல்லா பிரயாசப்படுறது, சில நேரம் அந்த பிரயாசமெல்லாம் வீணாக போயிடும், விருதாவாகிடும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். ஆனால் அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லும் பொழுது, அல்லேலூயா, ஆண்டவர் வந்து அடுத்த முயற்சியில், அடுத்த பிரயாசத்தில் நீங்கள் வெற்றி பெற ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படி தான் பேதுரு வந்து என்ன பண்ணார், அவர் பயங்கரமாக பிரயாசப்பட்டார், முழுதும் பிரயாசப்பட்டார், ஒன்றுமே அகப்படலை, ஒப்புக்கொண்டார். திரும்ப ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறாரு. அதை அப்படி ஒபே பண்ணுற பொழுது அவருக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தா எப்படி இருக்கும்னா, அப்படி ஃபூலிஷாக தெரியும். என்னடா முட்டாத்தனமாக இருக்குது. நைட்டு ஃபுல்லாக அந்த கடல் வந்து எப்படிப்பட்ட கடல் அப்படின்னா, கெனசரேத்து கடல் வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும். டே டைமில் அந்த மீன்கள்லாம் அங்கங்கே போகிறதெல்லாம் நல்லா தெரியும். அப்படிப்பட்ட டைமில் வலை போட்டு பிடிக்க முடியுமா? வலையை போடுறாண்டான்னு மீனெல்லாம் ஓடியே போயிடும். ஏன்னா மீனோட கண்ணுக்கு எல்லாமே நல்லா தெரியும். அந்த மாதிரி ஒரு கடல். அதில் தான் பேதுரு வந்து சொல்கிறாரு, நைட்டே நாங்கள் பிரயாசப்பட்டாச்சு, ஒன்றுமே கிடைக்கல. ஏன்னா கண்ணாடி கடல், நைட்டு தான் பிடிக்க முடியும். ஏன்னா நாங்கள்லாம் ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன், நைட்டு தான் பிடிக்க முடியும். ஆனால் வந்து நைட்டு நாங்கள் ஃபுல்லாக நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம். இப்போ டே டைமில் எப்படி ஒன்றுமே கிடைக்காது, சான்ஸே கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்துலையும் நம்ம ஆண்டவரை நம்பணும். அல்லேலூயா. நம்புவதற்கு ஒன்றுமே இல்லைன்னாலும் ஆண்டவரை நம்பணும். ஆபிரகாம் அப்படி தான் நம்பினார். அல்லேலூயா. அவருக்கு குழந்தை பிறக்கும்னு யாரு கண்டா? அவருக்கு வயசு 100 ஆகுது. 75 வயசில் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, உன்னோட கற்ப பிறப்பு தான் உன்னுடைய வீட்டை ஆளுகை செய்வான், உன்னோட சந்ததியை வந்து வானத்து நட்சத்திரங்களை போல் பெருக பண்ணுவேன் அப்படின்னு 75 வயசில் ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ நம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை. சாரோட கற்பம், ஆபிரகாமோட மனைவி சாரோட கற்பம் செத்து போச்சு. அது ஒன்றுமே கிடையாது, குழந்தை பிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் 100 வயசில் ஆபிரகாம் வந்து என்ன பண்ணுறாரு, குழந்தையை பெற்றெடுக்கிறாரு. நம்புறதுக்கு ஒன்றுமே இல்லைனாலும், அது வந்து நம்ம லோக்கலாக சொல்லணும்னா முட்டாத்தனமாக இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்பணும். ஆண்டவர் சொன்னால் என்ன பண்ணணும், நம்பணும். ஆண்டவர் எப்படி சொல்லுவார், ஆண்டவர் எப்படி பேசுவார் அப்படின்னா, நீங்கள் டெய்லி வேதாகமத்தை வாசிச்சிங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஜெபத்தின் மூலமாக நீங்கள் பேசுகிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அவங்களோட கூட என்ன பண்ணுவார், பேசுவார். ஆண்டவர் பேசுகிறதுக்கு பல்வேறு வழிகள் இருக்குது. செடி கொடிகள் மூலமாகவும் பேசுவார், இயற்கை மூலமாகவும் பேசுவார், எது மூலமாகவும் ஆண்டவர் பேச வல்லவர். அல்லேலூயா. ஒரு நண்பர் மூலமாக பேசுவார்,
கிறிஸ்துவே அறியாத ஒரு நண்பன் மூலமாக கூட ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன பண்ண முடியும், பேச முடியும். ஸோ எப்படி வேணாலும் ஆண்டவர் பேசுவார். ஸோ அப்படி ஆண்டவர் பேசுகிற பொழுது, ஆண்டவர் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற பொழுது நீங்கள் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணணும், ஒபே பண்ணணும். இங்கே பேதுரு வந்து அப்படி தான் செய்தார். கண்ணை மூடிட்டு என்ன பண்ணார், ஒபே பண்ணார். அவங்க வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக 6ஆம் வசனத்தில் அந்தப்படியே அவர்கள் செய்த பொழுது தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். மிகுதியான ஆசீர்வாதங்கள் வேணுமா, ஆண்டவர் சொல்கிறத அப்படியே நம்ம செய்கிறவர்களாக இருக்கணும். நம்புறதுக்கு ஒன்றுமே இல்லைனாலும், முட்டாள்தனமாக தெரிஞ்சாலும் நம்ம ஆண்டவர் சொல்லுகிறத நம்பும் பொழுது ஆண்டவர் காரியத்தை வைக்க செய்வார், ஆசீர்வாதத்தை தருவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அப்போ ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் அவங்க சில நேரம் தோற்று போகிற சூழ்நிலைகள் என்ன பண்ண தான் செய்யுது, வரதான் செய்கிறது. நம்ம நிறைய நியூஸில் கூட நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பெரிய பணக்காரராக இருப்பாங்க. ஒருத்தர்லாம் வந்து ஒரு டீ கடையை நம்ம வச்சே பெரிய ஆளானவர். ஆனால் அவர் பிஸ்னஸில் தோல்வி அடைஞ்சு தற்கொலையை என்ன பண்ணிட்டார். ஆனால் அவங்க ஒய்ஃபு வந்து முயற்சியை கைவிடாமல் திரும்ப அதை தொடர்ந்து நடத்தி திரும்ப எல்லா கடன்களையும் அடைச்சி இப்போ டாப் லெவலுக்கு வந்தது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது எந்த பிராண்டு என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த கண்டென்ட் வந்து எனக்கு தெரியுது. அவர் ஹஸ்பண்ட் வந்து நிறைய கடன் ஆயிடுச்சு, ஆனால் ஃபேமஸான ஒரு பிராண்டு, அது தோல்வி அடையுது, கடன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரால் ஸ்டாண்ட் பண்ண முடியல, எதையும் தாங்கி கொள்ள முடியல, தற்கொலை பண்ணிட்டார். ஆனால் மனைவி வந்து தொடர்ந்து முயற்சி எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து ஜெயித்தாங்க. ஸோ அது மாதிரி ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் மேனு கூட என்ன பண்ணிடுவாங்க, சில நேரம் ஃபெயில் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்களும் ஃபெயில் ஆகிறது, ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டில் வந்து ஃபெயில் ஆகிறத நினச்சி என்ன பண்ணக்கூடாது, ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஐயோ நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன், அப்படி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஃபெயில் ஆகக்கூடிய சான்ஸ் என்ன பண்ண தான் செய்யும், இருக்க தான் செய்யும். சில நேரம் ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி சான்சஸ் வரும். ஆனால் வந்து அந்த டைமில் நீங்கள் வந்து என்ன முடிவு எடுக்கிறீங்க, ஹல்லேலூயா, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் தோல்வி அடைந்த சூழ்நிலையில் இருக்கும்போது என்ன முடிவு எடுக்கிறீங்க, ஆண்டவரை நம்புறீங்களா, இல்லை உங்களையே நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களை நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்பக்கூடாது. ஆண்டவரை என்ன பண்ணணும், நம்பணும். ஏன்னா உங்களோட முயற்சி, நீங்கள் நம்பி தான் நீங்கள் எடுத்த முயற்சி தான் உங்களை கைவிட்டுருக்குது, நீங்கள் தோற்றுருக்கிறீங்க. அடுத்த டைம் என்ன பண்ணுங்கள், ஆண்டவரை நம்பி முயற்சி எடுங்க. நான் உம்முடைய கரத்தில் எல்லாத்தையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறேன், நீங்கள் சொல்கிறபடி நான் வந்து செய்கிறேன் அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை தருவார். ஹல்லேலூயா. ஸோ சம்டைம்ஸ் யுவர் பெஸ்ட் இஸ்இன் குட் எனஃப். உங்களோட நீங்கள் பெஸ்ட்டு, யூ வில் கிவ் யுவர் பெஸ்ட் பட் யூ வில் ஃபெயில். ஸோ தட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் வில் கம். அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரதான் செய்யும். யூ வில் ஃபேஸ் சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். உங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி, உங்களுடைய எல்லையை மீறி உங்களுக்கு சில நேரம் பிரச்சனைகள் வரும். அது மாதிரி சூழ்நிலைகளை நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ சில நேரம் நம்மளால் வந்து வெதரெல்லாம் என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்களை நம்மளால் என்ன பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது, நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ளே வைக்க முடியாது. எல்லாம் மீறி, கட்டுப்பாட்டை மீறி, நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிடும், நடந்துடும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து என்ன செய்கிறோம், ஹல்லேலூயா, எப்படி இருக்கிறோம், யாரை நம்புகிறோம், யார் மேலே முழு நம்பிக்கை வைக்கிறோம், ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஸோ அப்போ வந்து நிறைய நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம், ஆனால் வந்து ஃபெயில் ஆகுறோம். அப்படிங்கிறப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு 2 காரியத்தை உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த 2 காரியம் நீங்கள் வந்து செய்யும் பொழுது அந்த காரியத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, வெற்றி பெறுவீங்க. முதல் காரியம் வந்து என்ன பண்ணணும்னா, யூ நீட் டு கெட் ஜீசஸ் இன் யுவர் போட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கை படகுல ஏற்றுக்கொள்ளணும். முதல் காரியம், இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணணும். இங்கே வந்து பேதுரு வந்து என்ன பண்ணார், அனுமதித்தார். 3ஆம் வசனத்தில் அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார், அது சீமோனுடையதாக இருந்தது. 2 படகு அங்கே நிற்கிது. ஒரு படகு வேற ஒருத்தரோடது, ஒரு படகு சீமோன் பேதுருவோடது. இப்போ சீமோன் ஒரு படகுல ஏறுறாரு, அது சீமோன் பேதுருவோட படகாக இருக்குது. அப்போ ஏறினோடனே, யோ அந்த போட்டில் ஏறி நின்று பேசியா, இது எல்லாம் நான் ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கிறேன், கொஞ்சம் வேலைகள் இருக்குது, அந்த போட்டில் ஏறிக்கங்க அப்படின்னு சீமோன் பேதுரு சொல்லலை. ஹல்லேலூயா. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசுவை வந்து என்ன பண்ண
அவர் தானாக வருவார். சகை வீட்டுக்கு வந்து வந்தார்ல, ஸோ தானாக அவர் வர்றதுக்கு ரெடியாக இருப்பார். அப்போ நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். இயேசுவை உங்களுடைய வீட்டில், உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். உங்களுடைய முயற்சியில் எல்லாத்துலேயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார் அப்படின்னா வெற்றி உங்களுடையது. ஹல்லேலூயா. ஸோ சீமோனுடைய தான் அந்த படகு இருந்துச்சு. அந்த படகுல இயேசு கிறிஸ்து ஏறின பொழுது அவர் அப்படி ஏற்றுக்கொண்டார். ஓகே அப்படி சொல்லி அதை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். கொஞ்சம் கரையிலேருந்து உள்ளே தள்ளி இந்த படகை கட்டு அப்படிங்கன்னு. அப்படி கொஞ்சம் உள்ளே தள்ளி கட்டுறாரு. அவர் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் அப்படி சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஒரு கெரியரில் இருந்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களோட படிப்பில் மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து இருக்கணும். ஹல்லேலூயா. உங்களுடைய வேலையில் மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து இருக்கணும். அவர் தான் சென்டராக இருக்கணும். உங்களுடைய எல்லாவற்றிலும் அவர் நீங்கள் எதை செய்தாலும் அவர் மூலமாக செய்கிறதாக இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாக நீங்கள் செய்தீங்கன்னா, எல்லாவற்றையும் அவர்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் வந்து செய்கிறவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆசீர்வாதம் மிஸ் ஆகாது. இங்கே வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். சோதரம் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய வாழ்க்கை படகுல இயேசு கிறிஸ்துவை உள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ உங்களுடைய வழிகள், உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய சிந்தனைகள் எதுவுமே, உங்களுடைய எண்ணங்கள் எதுவுமே வாய்க்கலை அப்படிங்கிற பொழுது ஆண்டவர்கிட்ட நீங்கள் வந்து அறிக்கை செய்யும் பொழுது அவர் எல்லாவற்றையும் தன்னோட கண்ட்ரோலில் எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வேலை, உங்களுடைய வெற்றி எல்லாத்தையும் அவருடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கொள்வார். ஸோ அவர் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவார்? வெற்றியை தருவார். நீங்கள் வந்து செய்ய வேண்டியது, உங்களுடைய வாழ்க்கை படகுல ஆண்டவரை வந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய தோல்விகளெல்லாம் என்ன பண்ணணும்? ஒப்புக்கொள்ளணும். இங்கே முதலாவது இயேசு கிறிஸ்து சீமோனுடைய படகுல ஏறுறாரு. ஏறின பிறகு எல்லாத்துக்கும் ப்ரீச் பண்ணுறாரு, போதகம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆண்டவர் வந்து பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது, நீங்கள் ஆழத்தில் கொண்டு போய் மீன் பிடிங்க, வலையை போடுங்க, மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ அவர் வந்து தன்னுடைய தோல்வியை வந்து ஒப்புக்கொண்டார். ஹல்லேலூயா. நாங்கள் நைட்டு ஃபுல்லாக பிரயாசப்பட்டோம், ஒரு மீனும் கிடைக்கல அப்படி சொல்லி தோல்வியை. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய படகுல, உங்களுடைய வாழ்க்கை படகுல ஏற்றுக்கொள்கிறது மாத்திரம் பத்தாது. உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் நைட்டு வந்து அப்பா அம்மா கிட்ட கால் பண்ணுறீங்களா? கால் பண்ணி இன்றைக்கி இப்படி நடந்துச்சுப்பா, இப்படி நடந்துச்சுமா அப்படியே சொல்லுவீங்களா இல்லையா? நல்ல வேலை இங்கே கொண்டு நம்மளை யூனிவர்சிட்டியில் சேர்த்தாங்க. பாடி அவங்களா பேசினா மட்டும்தான் பேசணும். நம்மளாம் என்ன பண்ணக்கூடாது? ஒரு வார்த்தை அப்பா அம்மா கிட்ட பேசிடக்கூடாது. நம்மளை சுதந்திர பறவையாக விட்டுருக்குறாங்க. இங்கே நிறைய பேர் அப்படி தான் ஃப்ரீ பேர்டாக என்ன பண்ணுறாங்க? அலைகிறாங்க. எல்லாம் நைட்டு சில நேரம் ஏதாச்சும் இட்லி வாங்க போவேன், ஏதாச்சும் திங்ஸ் வாங்க போவேன். அப்படி வாங்க போகிறப்ப அப்படி பார்த்தோன்னா எல்லாம் அந்த சென்டர் மீடியனில் அழகாக ஜோடி ஜோடியாக வரிசையாக உட்காந்துரு சுதந்திர பறவைகள் எல்லாம் அங்கே உட்காந்துருக்கு. அப்படி அவங்க வந்து அப்பா அம்மாட்ட வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா, இன்றைக்கி அவளை பார்த்தேன், ஒரு மணி நேரம் அங்கே சென்டர் மீடியனில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்லுவாங்களா? நம்ம வந்து ஒருத்தர் வந்து சொன்னார், நம்ம வந்து அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாத ஒரு காரியம் இருக்குன்னா அதை நம்ம செய்யக்கூடாது. ரைட்டு தானே? நம்ம அப்பா அம்மா கிட்ட இதை சொல்ல முடியல அப்படின்னா அந்த காரியத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. உங்கள் அப்பா அம்மா கிட்ட என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? செய்யலாம். நான் இப்போ சென்டர் மீடியனில் உட்காந்து இந்த லவ் பேர்டோட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அப்போ ஏன் அப்படி உட்காந்து செய்கிறீங்க, பேசுகிறீங்க? அப்படி செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஸோ அப்போ உங்கள் அப்பா அம்மா கிட்ட என்னென்னலாம் பேச முடியுமோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம்? நீங்கள் ஃப்ரீயாக செய்யலாம். அதுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்குது, நீங்கள் வந்து செய்யலாம். ஆனால் இதை வந்து சொல்ல முடியாது, அப்பா அம்மா கிட்ட இதை ஷேர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி காரியங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணாதீங்க, அந்த காரியங்களை செய்யாதீங்க. டெய்லி நடக்கிற காரியங்களை பெற்றோருக்கு என்ன பண்ணிடணும்? ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து சொல்லணும். வாழ்க்கை படகுல இயேசு கிறிஸ்துவை உள்ளே ஏற்றினா மட்டும் பத்தாது. உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள், வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் யுவர் லைஃப், everything you should tell everything to Jesus. Hallelujah. So then only he can see everything, he can see through it, and he will
ஒர்க் ஆன் இட் அண்ட் யூ வில் கிவ் யூ சக்ஸஸ். ஹல்லேலூயா. அது எல்லாத்தையும் பார்த்து என்னென்ன அப்படின்னு சொல்லி எவ்வளோ முயற்சி எடுத்திருக்காங்க, எந்த லெவலில் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து என்ன பண்ண முடியும். இவங்களோட லெவலெல்லாம் ஆண்டவர் பார்த்தார். எந்த லெவலில் இருக்கிறாங்க, நைட்டு ஃபுல்லாக பிரயாசப்பட்டிருக்கிறாங்க, ஒன்றுமே கிடைக்கல, பாவம், எதுவுமே அடுத்த நாள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் என்ன பண்ண. மீனவர்களுக்கெல்லாம் அப்படி தானே, ஒவ்வொரு நாளும் அவங்க மீன் பிடிச்சி விற்றா தான் அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், சாப்பாடு சாப்பிட முடியும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க மீன் கிடைக்கல அப்படின்னா. ஸோ அந்த லெவலெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு, அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஓகே நீங்கள் இப்போ போய் என்ன பண்ணுங்கள், ஆழத்தில் வலைய போடுங்க. ஸோ உங்களுடைய ஸ்டேட்டஸையும் ஆண்டவர் வந்து பார்ப்பார். என்ன சப்ஜெக்ட்டு, எவ்வளோ தூரம் படிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ தூரம் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்ப்பார். அல்லேலூயா. ஸோ பார்த்து ஓகே இந்த லெவலில் இருக்கிறீங்களா, இனிமேல் என்ன பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் என்ன பண்ணுவார், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார். அதுபடியே நீங்கள் வந்து செய்யும் பொழுது யூ வில் கெட் பிளெஸ்ஸிங். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். சில நேரம் வந்து நம்ம தோற்று போகிறத ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது. சில நேரம் அந்த மாதிரி ஏன் உங்களால் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியல அப்படின்னா ஒரு 3 காரியம் இருக்குது. அதனால தான் அது வந்து தடையாக இருக்கும். 3 things will stop you to confess your failure to Jesus Christ. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட உங்களோட ஃபெயிலியரை சொல்கிறதுக்கு, அறிக்கை செய்கிறதுக்கு 3 காரியம் தடையாக இருக்குது. அந்த 3 காரியம் வந்து என்னென்னா, முதல் காரியம் ப்ரைடு, பெருமை. பெருமை உள்ளவங்க அவங்க தோற்று போயிட்டோன்னு என்ன பண்ண மாட்டாங்க, யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. தோற்று போயிட்டோன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவோம், இஃப் தே டெல் தே ஹவ் ஃபெயில்டு they will, others will think that he is good for nothing, whatever he tries he is not get victory, so he is waste அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, நினைப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பெருமை உள்ளவர்கள்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, நான் ஃபெயில் ஆகிட்டேன், நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த ஃபிஷர்மேன் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் பெரிய ஆள் தான், ஒரு ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன். ஆனால் அவர் ஃபெயில் ஆகிட்டார். ஆனால் அந்த பெருமைலாம் அவருக்கு இல்லை. அல்லேலூயா. தோற்று போயிட்டோன்னு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறாரு, சாதாரணமாக சொல்லுவார், முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், வி டிட் ஹார்ட் ஒர்க் டே அண்ட் த்ரூ அவுட் த நைட் அப்படி சொல்கிறாரு. இரவு முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், பட் வி டிடன்ட் கெட் எனி ஃபிஷ், ஒரு ஃபிஷ் கூட நாங்கள் வந்து என்ன பண்ணல, கிடைக்கல அப்படி சொல்லிட்டு சொல்கிறப்ப அவருடைய ஹம்பிள்னஸ் நம்மளுக்கு தெரியுது. அல்லேலூயா. தாழ்மை, தாழ்மை குணம் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். ஸோ லைஃப்பில் அப்படி தான். உங்களுக்கு தாழ்மை குணம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நீங்கள் வந்து பெற்றோர்கிட்ட என்ன பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க. நீங்கள் பெருமையாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் போய் அப்பா அம்மாட்ட சொன்னால் நம்மளை வந்து ஒரு மாதிரி நினச்சிக்குவாங்க. நம்ம வேறு யூனிவர்சிட்டியில் படிக்கிறோம், இதெல்லாம் போய் நம்ம தோற்று போயிட்டோம், இப்படி முயற்சி பண்ணோம், ஃபெயில் ஆகிடுச்சு, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலைன்னு போய் சொல்லிக்கிட்டு இருந்தால், ஒன்று எதுக்கடா நான் அந்த யூனிவர்சிட்டியில் கொண்டு போய் சேர்த்தேன் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டஸ்லாம் என்ன ஆகிறது அப்படின்ட்டு. ஸோ பெருமை உள்ளவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் உங்களோட பிளெஸ்ஸிங்க்கு தடையாக இருக்கும். நீங்கள் ஆசீர்வாதம் பெறாததுக்கு காரணம் யுவர் ப்ரைடு. ஒரு ப்ரைடு வில் ஸ்டாப் யுவர் பிளெஸ்ஸிங். உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெருமை வந்து என்ன பண்ணிடும், தடை பண்ணிடும். ஸோ நிறையா நேரம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பெருமை உள்ளவர்கள் வந்து எல்லாத்தையும் நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆண்டவர் ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ன மாதிரி ஒரு ஆட்டிடியூடுக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம வந்து வேலைகளை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணணும். அல்லேலூயா. சகோதரா. இப்போ இந்த சர்ச் நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு வேலை ஒவ்வொருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. எல்லா வேலையும் என்னால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆனால் பெருமை உள்ளவர்கள் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, எல்லாத்தையும் நான் தான் பண்ணணும், எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். அப்படிலாம் செய்ய முடியாது. எல்லாரும் எல்லா வேலையும் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஸோ ஷேர் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு தாழ்மை மனப்பான்மை நம்மளுக்கு வந்து இருக்கணும். ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒரு வேலையை நம்ம வந்து பகிர்ந்து கொடுக்கும்போது அவங்க சந்தோஷமாக செய்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். சே, இதையும் நம்மளே செஞ்சு நம்மளே கிரெடிட் வாங்கியிருந்தா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. ஸோ எல்லாத்தையும் வேலைகளை ஷேர் பண்ணுறவங்களாம் நம்ம ஒரு பெருமை உள்ளவர்களாக நம்ம வந்து இருக்கக்கூடாது. ஸோ பெருமை ஒரு தடையாக இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு பெருமை வந்து எப்படி இருக்குது, ஒரு பெரிய தடையாக இருக்குது. ரெண்டாவது ஸ்டபன்னஸ், பிடிவாதம். பிடிவாதம் வந்து எப்படி ஒரு தடையாக இருக்கிறது.
ஸோ யூ ஆர் அன்வில்லிங் டு சேஞ்ச் த வே யூ டூ திங்ஸ். நீங்கள் வந்து எப்போவும் ஒரே காரியத்தை நீங்கள் வந்து செய்கிறீங்க, எப்போவும் நீங்கள் வந்து எடுக்கிற ஹார்ட் ஒர்க்கு, நீங்கள் எடுக்கிற எஃபர்ட்டு எல்லாத்தையும் வந்து ஆண்டவர் வந்து மாற்றி இப்படி செய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா, நான் நைட்டு ஃபுல்லாக பிரயாசப்பட்டிருக்கிறேன், ஒன்றுமே கிடைக்கல, அது என்ன மாற்றி டே டைமில் வலைய போடுறது, அதுவும் ஆழத்தில் கொண்டு போடுறது. எனக்கு ஒரு பிடிவாதம் இருக்குது, நான் நினச்சது தான் செய்வேன், நான் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேனே, நான் தான் ட்ரை பண்ணிட்டேனே, ஒன்றும் கிடைக்கல, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இனிமேல் அடுத்த நாள் நைட்டு தான் நம்ம ட்ரை பண்ணோம், அதுதான் என்னோடய ரொட்டீன் ஒர்க்கு. இதில் வந்து ஐ வில் நாட் சேஞ்ச் மை பிளான், ஐ வில் நாட் சேஞ்ச் மை வே, ஐ வில் பி ஸ்டபன் லைக் திஸ் அப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, நீ டே டைமில் ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. போட்டாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. ஸோ அந்த ஸ்டபன்னஸ் நமக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது, யூ ஆர் அன்வில்லிங் டு சேஞ்ச் த வே, சேஞ்ச் யுவர் வே. உங்களுடைய வழி, உங்களுடைய எண்ணங்கள் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறத என்ன பண்ணணும், சில நேரம் வந்து ஆண்டவர் சொல்கிறது ஒரு மாதிரி தான் இருக்கும். நான் சொன்னல ஏற்கனவே, முட்டாள்தனமாக தான் இருக்கும் சில நேரம். ஆனால் அதை வந்து என்ன பண்ணி தான் ஆகணும், நீங்கள் செய்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ இன்னொருத்தவங்க வந்து இன்னொன்று வந்து என்னென்னா, ஸ்டபன்னஸ் ஏன் வருது அப்படின்னா, இந்த பேதுரு வந்து எப்போவும் நைட்டு தான் பிடிச்சிருப்பார். அந்த கடலில் வந்து நைட்டு தான் மீன் பிடிச்சிருப்பார். இப்போ நைட்டு மீன் பிடிக்கிறப்ப, முந்தானத்து நைட்டு மீன் பிடிக்கிறப்ப நிறையா மீன் கிடச்சிருக்கும். ஸோ நம்முடைய கிரேட்டஸ்ட் எனிமி வந்து யார் தெரியுமா, எஸ்டர்டேஸ் சக்ஸஸ். அவர் கிரேட்டஸ்ட் எனிமி இஸ் எஸ்டர்டேஸ் சக்ஸஸ். இப்படி நம்ம வந்து செஞ்சோம்னா நம்மளுக்கு மீன் கிடைக்கிது அப்படிங்கிற அந்த பிளானு, அந்த வே, அதை வந்து தே ஒன்ட் சேஞ்ச், தே வில் பி ஸ்டபன். அப்படி தான் இருப்பாங்க, பிடிவாதமாக. இப்படி பண்ணால் நம்மளுக்கு வந்து மீன் கிடைக்கிது அப்படிங்கிறப்ப நைட்டு பார்த்தாங்க, எல்லாம் மீன் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு கிரேட் சக்ஸஸ் வந்து கிடைக்கிது அப்படிங்கிறப்ப அந்த வேயை மாற்ற மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, டே டைமில் நீ போய் என்ன பண்ண, ஆழத்தில் போய் வலையை போடு, மாற்றுறாரு, அவங்க பிளானை மாற்றுறாரு. அவங்க ஆனால் நேற்று அவங்க பெற்ற சக்ஸஸ் வந்து எப்படி, அவங்களோட திங்கிங், அவங்களோட பிளானில் போனாங்க, நைட்டு போனாங்க, போய் வலையை போட்டாங்க, மீன் பிடிச்சாங்க. நேற்று அவங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சிது, ஆனால் இன்றைக்கி நைட்டு தான் கிடைக்கல. ஆனால் இவர் சொல்கிறத கேட்டால் அதெல்லாம் நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், மாற மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டபன்னஸ், அந்த பிடிவாத குணம். சில பேர் வந்து இந்த போஸ்டர்லலாம் ஒட்டுவாங்க, இந்த பிரிண்ட் பண்ணுவாங்கல்ல, யாருக்கும் அடங்காதவன், அவ்வளோதான், யாருக்கும் அடங்காதவன், இப்படிக்கு இவன் யாருக்கும் யாருக்கும் அடங்காதவன் குரூப்ஸ், யாருக்கும் அடங்காத பாய்ஸ், இப்படியெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, சில போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவேன் பார்ப்பேன். நீ யாருக்கும் அடங்கலைன்னா அவ்வளோதான், போக வேண்டியதுதான், நரகத்துக்கு நோக்கி நரகத்துக்கு போக வேண்டியதுதான். அடங்கணும், கடவுளுக்கு என்ன பண்ணணும், அடங்கணும். ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். யாருக்கும் அடங்காதவன் அப்படின்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஸ்டபன்னஸ், அந்த மாதிரி பிடிவாத குணம், அதெல்லாம் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. நேற்று நான் இப்படி தானே செஞ்சேன், அதில் எனக்கு வெற்றி கிடைச்சதில்ல, இன்றைக்கி ஏதோ கிடைக்கல, நாளைக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு ஆண்டவர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் வந்து செய்ய முடியாது. ஏன்னா நான் நேற்று இதே மாதிரி செஞ்சு நான் வெற்றி பெற்றவன், அதனால் அந்த பிடிவாதத்திலேருந்து நான் மாற மாட்டேன், இப்படி தான் நான் செய்வேன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஸோ பேதுரு வந்து அப்படிலாம் பிடிவாதம் பிடிக்கவே இல்லை. ஆண்டவர் சொன்னோடனே பிளானெல்லாம் மாற்றிட்டு என்ன பண்ணிட்டாங்க, போட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஆழத்துக்கு போனாங்க, மீனை பிடிச்சாங்க. அப்படி தான் நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸோ ரெண்டாவது, எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு ரெண்டாவது தடை பிடிவாத குணம், அது நம்மளுக்கு சுத்தமாக இருக்கக்கூடாது. மூன்றாவது வந்து ஃபியர், பயம் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. யூ கான்ட் அட்மிட் யூ ஹவ் ஃபிஷ்ட் ஆல் நைட் அண்ட் காட் நத்திங், அதை நம்மளால் அட்மிட் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா, யூ ஆர் அஃப்ரைடு பீப்புள் வில் திங்க் லெஸ் ஆஃப் யூ. ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபிஷர்மேன், ஹி கான் ஃபிஷ் ஆர் ஹி கான் கேட்ச் எனிதிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது. இப்படி நம்மளை வந்து குறைவாக நினச்சிருவாங்களோ, நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபிஷர்மேன், ஆனால் நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, நம்மளை பற்றி குறைவாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல மேக்ஸ் வருது, ஒரு சம்மு
உங்களுக்கே டிமிக்கி கொடுக்குது ஒரு சம்மு அப்படின்னா நீங்கள் வந்து அதை அட்மிட் பண்ண என்ன பண்ணுவீங்க? சில நேரம் பயப்படுவீங்க. உனக்கு இந்த சம்மு தெரியலையா அப்படின்னு ஆஹா, நம்ம நல்ல சம் சால்வர், எந்த கணக்கு கொடுத்தாலும் நம்ம எந்த சம்மு போட்டாலும் நம்ம சால்வ் பண்ணிடுவோம். ஆனால் இந்த சம்மு நம்மளால் சால்வ் பண்ண முடியல, இதை வந்து அப்படி சொன்னோம் அப்படின்னா நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? அந்த பயம் உள்ள நம்மளை பற்றி குறைவாக நினைப்பாங்களோ, தப்பாக நினைப்பாங்களோ, அந்த மாதிரி பயம். அந்த பயமெல்லாம் பேதுருக்கு இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபிஷர்மேன், அவன் வந்து நீங்கள்லாம் ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு கார்பெண்டர். இயேசு கிறிஸ்து வந்து யார்? ஒரு தச்சர். நீங்கள் வந்து தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தனையனும் செய்தாரே, தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. அப்போ அந்த உழுதிட கலப்பைகளை செய்து கொடுக்குற வேலையை மட்டும் பார்க்க வேண்டியது. ஃபிஷர்மேனுக்கிட்ட வந்து ஆழத்தில் கொண்டு வலைய போடுங்கன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது? அட்மிட் பண்ணுறதுக்கு ஒரு பயம். ஒருவேளை கிடைக்காம போயிடுச்சுன்னா, ஒருவேளை எதுவுமே நடக்கலைன்னா, ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபிஷர்மேனை பார்த்து என்ன நினைப்பாங்க இந்த உலகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலக்கம், ஒரு குழப்பம், ஒரு பயம், இதெல்லாம் இருக்கிறப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண மாட்டோம்? ஒன்றுமே சொல்ல மாட்டோம். ஆனால் பேதுருக்கு அந்த குழப்பமும் கிடையாது, கலக்கமும் கிடையாது, அந்த பயமும் கிடையாது. ஆண்டவர்கிட்ட ஓப்பனாக என்ன பண்ணிடுறாரு? தன்னோட ஃபெயிலியரை சொல்லுகிறத நம்ம வந்து பார்க்குறோம். யூ ஆர் அஃப்ரைட் டு லெட் ஜீசஸ் இன் டு யுவர் போட் பிகாஸ் ஹி மைட் ஸ்டியர் இட் இன் அ டிரெக்ஷன் யூ டோன்ட் வாண்ட் டு கோ. நம்ம விரும்பாத திசையில் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிடலாம்? கொண்டு போயிடலாம். அதுக்கு பயமாக இருக்கும். ஆண்டவர் நம்மளை நடத்துறது பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துவார், உண்மைக்கு நேராக நடத்துவார், நேர்மைக்கு நேராக நடத்துவார். ஆனால் இந்த வழியிலலாம் நான் போக விரும்பலையே, நான் வந்து ஏதாச்சும் ஷார்ட்கட் இருக்குமான்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் உண்மையாக இருக்க விரும்பலை, நேர்மையாக இருக்கிற விரும்பலை. நமக்கு விருப்பம் இல்லாத பக்கமாக நம்மளை இழுத்துட்டு போயிடுவாரோ ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். இந்த இதுக்கு நேரம் நம்மளை கொண்டு போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த மாதிரி பயம் பேதுருவுக்கு இல்லை. அல்லேலூயா. அது மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி பயம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களை எந்த டிரெக்ஷனில் கொண்டு போக விரும்புகிறாரோ அதுக்கு வந்து நீங்கள் உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆழத்தில் போங்க அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் வந்து போகணும். அந்த இடம் நம்மளுக்கு பிடிக்காத ஒரு இடம், அந்த இடத்துக்கு நாங்கள் யூஸ்வலாக போகிறதே இல்லை. பார்த்துக்குங்க, இங்கேன்னு எங்கேயாச்சும் போக சொல்லுங்கள், நாங்கள் போகிறோம். ஆழத்துக்கு போக சொல்லாதீங்க அப்படின்னு பேதுரு வந்து என்ன பண்ணல, சொல்லலை. சொன்னோடனே என்ன பண்ணிட்டாரு? அவருக்கு போக விருப்பமில்லாத இடமா அது இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்னாலும் அவர் என்ன பண்ணிட்டாரு? போயிட்டாரு, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். ஸோ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் இங்கே ஜெபம் பண்ணும்போது, வேதம் வாசிக்கும்போது எப்படி ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறார், அவர் என்ன சொல்லுகிறார், அதை அந்த டைரெக்ஷனில் நீங்கள் போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ அந்த பயம்லாம் இருந்துச்சுன்னா, இந்த பெருமை, பிடிவாத குணம், இந்த பயம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் இயேசு கிறிஸ்துட்ட என்ன பண்ண மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க. இதெல்லாம் உங்களை விட்டு அகற்றி போடணும். பெருமையை அகற்றிடணும், பிடிவாத குணத்தை அகற்றிடணும், பயத்தெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து எடுத்து போட்டு விட வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ இதெல்லாம் செய்யணும். ஸோ முதல் காரியத்தை தான் இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம். முதல் காரியம் வந்து என்ன? இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய படகுல ஏற்றுக்கலாம். யூ ஹாவ் டு கெட் ஜீசஸ் இன் டு யுவர் போட். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் திங் யூ ஹாவ் டு டூ திஸ் ஒன். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை தான் நீங்கள் வந்து முதலாவது செய்யணும். டு கெட் பிளெஸ்ஸிங் யூ ஷுட் கெட் ஜீசஸ் இன் டு யுவர் போட். உங்களுடைய படகுல இயேசு கிறிஸ்துவை உள்ளே கொண்டு வரணும். ரெண்டாவது நீங்கள் செய்ய வேண்டியது வந்து என்ன அப்படின்னா, ஒபே பண்ணணும். வாட் எவர் ஜீசஸ் சேஸ் யூ ஹாவ் டு ஒபே. when it doesn't make sense, அது வந்து உங்களுக்கு ஒரு சென்ஸே கொடுக்கலனாலும் சரி, அது வந்து நம்ம சொன்னால முட்டாள்தனமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவர் சொல்லிட்டா அதுக்கு என்ன பண்ணணும்? ஒபே பண்ணணும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ சுய புத்தியின் மேலே என்ன பண்ணக்கூடாது? சாயக்கூடாது. நம்ம தான் இவ்வளோ ட்ரை பண்ணோமே, நம்ம தான் ப்ரொஃபஷ்னல் ஃபிஷர்மேன் ஆச்சே, நம்மளுக்கு இல்லாத அந்த ஒரு விஸ்டமா, அந்த நாலேஜா, நம்மளுக்கு இல்லாத அறிவா இவருக்கு இருந்துற போது, இவர் ஆஃப்டர் ஆல் ஒரு கார்பெண்டர், ஒரு தச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, ஹவு கேன் ஈ டெல் அஸ் டு கோ தேர் அண்ட் ஃபிஷ்
இங்கே போய் மீன் பிடி அப்படின்னு எப்படி இவர் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சுய புத்தியின் மேலே சாயக்கூடாது. முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாரும் உன் வழிகளெல்லாம் அவரை நிலத்துக்கு, அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. அல்லேலூயா. ஃபிஷர்மேன் பெரிய ஆள், நான் தான் பெரிய ஆள், மீன்பிடியில் என்ன மாதிரி நிபுணர் யாருமே கிடையாது, எனக்கே அட்வைஸா, திருநெல்வேலிக்கு அல்வாவா அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நாம் ஞானின்னு என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்ததே கர்த்தர் தான். சோர்ஸ் ஆஃப் விஸ்டம் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்து தான் அந்த ஞானத்தின் காரணர், ஞானத்துக்கு ஆதாரமே அவர் தான். ஸோ அவர் சொல்லுகிறத நம்ம வந்து கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸோ நம்ம இஃப் யூ ஆர் அ ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ், he calls you to a life of obedience. Even if it appears foolish to other people, you should obey. Hallelujah. அது வந்து மற்றவர்களுக்கு அது முட்டாள்தனமாக தெரிஞ்சாலும் நம்ம ஒபே பண்ணுகிறவர்களாக நம்ம வந்து இருக்க வேண்டும். ஸோ அப்படி தான் அவர் வந்து என்ன பண்ணார், ஒபே பண்ண. பேதுரு வந்து அப்படி தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். முட்டாள்தனமாக இருந்தாலும் அவர் சொல்லுகிறது ஒரு சென்ஸே மேக் பண்ணலைன்னாலும் அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவராக இருந்தார். அது மாதிரி நம்ம வந்து இருக்கிறோமா? அது மாதிரி நம்முடைய ஆட்டிடியூடு இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நம்ம சுய புத்தியின் மேலே சாயாமல் ஆண்டவரை நம்முடைய வழிகளெல்லாம் நினைத்து கொள்ளுகிறவர்களாக, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கும்போது நிச்சயமாக அவர்களுக்கு எப்படி மிகுதியான மீன்களை கர்த்தர் கொடுத்தாரோ அதே மாதிரி மிகுதியான ஆசீர்வாதங்களால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். ஸோ அப்போ இயேசு கிறிஸ்து அந்த சீமோன் பேதுரு படகுக்கு வந்தார். அதை அப்படியே அங்கே வந்து வந்த உடனே அப்படியே நிப்பாட்டிரல. அவர் வந்து என்ன பண்ணார், he also started giving professional fishermen instructions on how to fish. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கை படகுக்குள்ளே வர்றார். வந்துட்டு அவர் சும்மா இருக்க மாட்டார். நீங்கள் என்ன செய்யணும்னு என்ன பண்ணுவார், சொல்லுவார். இங்கே ஃபிஷர்மேன் சீமோன் பேதுருவோட படகுக்கு வந்தார். வந்துட்டு என்ன சொல்கிறாரு, எப்படி ஃபிஷ் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஆழத்தில் போய் வலையை போடுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை உள்ளே ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா அவர் சும்மா இருக்க மாட்டார். கண்டிப்பாக உங்களோட கூட இடைபடுவார், உங்களோட கூட பேசுவார். அப்போ பேசுகிற பொழுது அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக நீங்கள் அந்த காரியங்களில் வெற்றி பெறுவீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ அந்த பேதுருவோட ரியாக்ஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட பேதுரு வந்து ஆர்கியூவே பண்ணல. இயேசு கிறிஸ்துவோட பேதுரு என்ன பண்ணல, ஆர்கியூ பண்ணல. he didn't say excuse me lord you are a carpenter I am a fisherman. அந்த மீன் வந்து கிடைக்க மாட்டேங்குது, உண்மையிலே கிடைக்கல, நான் வந்து ஒரு ஃபிஷர்மேன், ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்துட்ட போய் என்ன பண்ணல, ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கலை. ஸோ நம்ம சில நேரம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இப்படிலாம் இருக்காது ஆண்டவரே, இதெல்லாம் செய்ய முடியாது ஆண்டவரே, அதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சில நேரம் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவார். ஆனால் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட வந்து என்ன பண்ணுவோம், ஆர்கியூ பண்ணுறவங்களாக இருப்போம். பேதுரு ஆர்கியூ பண்ணாரா? ஆர்கியூ பண்ணவே இல்லை. பாருங்க, அவர் சொன்ன உடனே அகப்படலைன்னு சொல்லிட்டு ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி, உடனே சொல்ற, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் அப்படின்னு உடனே சொல்கிறார். வாட் இஸ் யுவர் இம்மிடியட் ரெஸ்பான்ஸ் வென் ஜீசஸ் இன்ஸ்ட்ரக்ட்ஸ் யூ? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு அறிவுரைகளை சொல்லும்போது, புத்திமதிகளை சொல்லும்போது உங்களுடைய இம்மிடியட் ரெஸ்பான்ஸ், யூ ஷுட் நாட் ஆர்கியூ, யூ ஷுட் ஒபே. ஹல்லேலூயா. நீங்கள் ஆர்கியூ பண்ணக்கூடாது, ஒபே பண்ணணும். ஸோ அப்போ வந்து அவர் ஒபே பண்ணார். he didn't hesitate. ஆண்டவர் சொன்னபடியே ஆழத்தில் போய் வலைகளை போட்டார், மீனை பெற்றுக்கொண்டார். அவர் இந்த கமிட்டியெல்லாம் ஒன்றும் அமைக்கலை. ஹல்லேலூயா. நிறைய ஃபிஷர்மேன் இருக்காங்க. நம்மளாம் நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், நம்ம ட்ரை பண்ணோம், ஆனால் இவர் வந்தார், இவர் இப்படி சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வாங்க ஒரு கமிட்டி போடுவோம், இது வந்து சாத்தியமா அப்படின்லாம் வந்து என்ன பண்ணல, அவங்க உட்காந்து எல்லோரும் பேசி முடிவெடுத்து ஓகே ஏதோ நீங்கள் சொல்கிறதுனால போடுறேன் அப்படின்லாம் வந்து என்ன பண்ணல, ஹெசிடேட்டே பண்ணலை. உடனே வந்து என்ன பண்ணாங்க, ஒபே பண்ணாங்க. அப்படிப்பட்டவர்களாக நம்ம வந்து இருக்கணும். ஸோ வாட் டிட் பீட்டர் டூ? பேதுரு என்ன செய்தார் அப்படின்னா, he responded to Jesus with unquestioning obedience. கேள்வியே கேட்காம ஆண்டவருக்கு ஒபே பண்ணார். அல்லேலூயா. எந்த கேள்வியுமே இப்படி கிடைக்குமா,
அப்படியா, அது சாத்தியமா, இப்படி செய்யலாமா அப்படின்லாம் எந்த ஒரு கேள்வியுமே ஆண்டவர்கிட்ட கேட்கல. அன்கொஸ்டினிங் ஒபீடியன்ஸ், அதை தான் ஆண்டவர் நம்மிடமும் எதிர்பார்க்குறார். அப்படி அந்த கேள்வியே கேட்காம, நம்பிக்கைக்கு எதுவுமே இல்லை, நம்புறதுக்கு எதுவுமே இல்லைனாலும் நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம காட், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஆல், நான் வந்து எதுவுமே எனக்கு புரியல, ஆனாலும் நீர் சொல்கிறபடி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களா நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா, அப்படி இருப்போமா? அப்படி இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸோ ஏன் அப்படின்னா, ஹிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஹிஸ் அட்வைஸ், ஹிஸ் கவுன்சிலிங், ஹிஸ் வேர்ட்ஸ் வில் நெவர் மேக் சென்ஸ் சம்டைம்ஸ். ஹல்லேலூயா. சில நேரம் அது வந்து ஒரு சென்ஸே கிரியேட் பண்ணாது, ஆனால் வி ஷுட் ஃபாலோ ஹிம், வி ஷுட் ஃபாலோ ஹிஸ் வேர்ட்ஸ். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறப்ப, விசுவாசத்தில் அவரை நம்புகிற பொழுது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறவரார். செய்வீங்களா? ஹல்லேலூயா. ஸோ 2 காரியம் அந்த சம்பவத்திலேருந்து நம்ம வந்து பார்த்தோம். முதலாவது, இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய வாழ்க்கை படகுல ஏற்றுக்கொள்ளுங்க. 2வது, அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு எந்த கேள்வியும் கேட்காம கீழ்ப்படியுங்க. ஹல்லேலூயா. இந்த 2 செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக மிகுதியான ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. படிப்பே வரல, இல்லை நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் எடுத்துருக்கிறீங்க, எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கலாம், எந்த சக்ஸஸும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது இந்த 2 காரியம். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை படகுல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் சொல்லுகிறதுக்கு எந்த கேள்வி கேட்காம என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க. நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய பிரயாசமெல்லாம் விருதாவா வீணாக போகாது. அவரே காரியத்தை வாய்க்க செய்வார், நிச்சயமாக வாய்க்க செய்வார். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்.